ஜூன் 12ஆம் தேதி காவிரியில் தண்ணீர் திறந்துவிட இயலாது என தமிழக அரசு தெரிவித்துள்ள நிலையில் நிலத்தடி நீரை நம்பி குறுவை சாகுபடிக்கு டெல்டா விவசாயிகள் ஆயத்தமாகி வருகின்றனர். இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் லெனினிடம் இப்பொழுது கேட்கலாம். லெனின், தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் மொத்தம் எத்தனை ஏக்கர் பரப்பளவுல குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்படுது? இதுல குறிப்பா ஆற்றுப்பாசனம், போர்வெல் மூலமா எத்தனை ஏக்கர் பரப்பளவுல சாகுபடி செய்யப்படுது? மணிமாறன், குறிப்பாக காவிரி படுகைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4.5 லட்சம் ஏக்கர் பாசனம் என்பது நடக்குது. அது குறிப்பாக நேரடியாக ஆற்று பாசனத்தை நம்பியே இந்த விவசாயம் என்பது நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஒரு 12,000க்கும் மேற்பட்ட போர்வெல்களுக்கு, ஆழ்துளை கிணறுகளுக்கு மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. அதில் பெரும்பாலான நபர்கள் விவசாயம் செய்ய முடியாமல், குறிப்பாக ஒரு 7,000க்கும் மேற்பட்ட நபர்கள் விவசாயம் செய்ய முடியாமல் அவங்க தென்னை போன்ற மற்ற பணப்பயிர்களை சாகுபடி பண்ணுவதற்கு போயிட்டாங்க. ஒரு 5,000 மின் இணைப்புகளை பயன்படுத்தி மட்டுமே தற்போது விவசாயம் என்பது நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த குறுவை சாகுபடி என்பது நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்த்தோம்னு சொன்னா 50,000 ஏக்கர் மட்டும்தான் இங்க குறுவை சாகுபடி என்பது நடக்குது. 4 லட்சம் ஏக்கர் நேரடியாக காவிரி நீர் பாசனத்தை நம்பியே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த கடந்த 4 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி என்பதே இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. இந்த நிலத்தடி நீர்மட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா குழந்தை கிணறுன்னு சொல்லுவாங்க. ஒரு 4 அடி ஆழத்திற்கு கிணறு தோண்டி அந்த தண்ணீரை எடுத்து விவசாயம் செய்து வந்த மக்கள் தற்போது 150 அடிக்கு மேலாக 400 அடி வரை போர் போட்டு கூட தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ இந்த மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதங்கள் பெய்த மழையின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் என்பது சற்று உயர்ந்து காணப்படுது. 80 அடி உயரத்தில் தண்ணீரானது கிடைக்குது. இந்த தண்ணீரை பயன்படுத்தி குறிப்பாக இந்த 5,000 மின் இணைப்புகளை பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு 50,000 ஏக்கர் நிலங்களை இந்த கேட்கலாம். குறுவை சாகுபடி செய்வது இப்ப விவசாயிகளுக்கு எந்த விதத்துல அவர்களுடைய நிலை எப்படி இருக்கு? தொடர்ச்சியா 4வது வருஷம் நாங்க விவசாயத்துல இருந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த ஆண்டு குறுவை இல்லைங்கிறப்ப ஒரு 4 லட்சம் ஏக்கர்ல விவசாயம் பாதிக்கப்படுறப்ப கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய் எங்களுக்கு இழப்பு ஏற்படுது, உற்பத்தி இழப்பு ஏற்படுது. இது வருஷம் இழப்பு ஏற்படுது, உற்பத்தி இழப்பு ஏற்படுது. இது வருஷம் இது தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு மத்திய மாநில அரசு சரியான வகையில எங்களுக்கு கவனம் செலுத்தலைங்கிறது தான். லெனின், இந்த குறுவை சாகுபடிக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகள் எந்த அளவுக்கு தயாராகிட்டு வராங்க? அதாவது இப்ப சொன்னது போல ஒரு 4 லட்சம் ஏக்கர் பெரிய அளவில் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. மேட்டூர் அணையினுடைய வரலாற்றில் 53 முறை இதுவரை இந்த குறிப்பிட்ட ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படாத ஒரு நிலை இருக்கு. இப்ப நாளை தண்ணீர் திறக்கப்படலைன்னு சொன்னா அது 54வது முறையாக இருக்கும். இப்படி இந்த ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்தால் அதிலிருந்து அதாவது குறிப்பாக இந்த 3 மாதங்கள் பார்த்தா கடுமையான வெப்பம் என்பது இருக்கும். இந்த ஜூன் மாத தொடக்கத்தில் காற்று வீச தொடங்கும். அது வெப்ப காற்றாக வீசும். இந்த ஜூன் 12ஆம் தேதி பிறகு அந்த வெப்ப காற்று குளிர்ந்த காற்றாக மாறி அது குறிப்பிட்ட பருவத்தில் சரியான நேரத்தில் மழை பெய்யும். அப்படிப்பட்ட காலநிலையெல்லாம் இப்போ மாறி போயிருக்கு. அந்த பருவநிலை மாறி இருக்கு. இதனால விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பது என்பது கர்நாடகத்தை நம்பியே இருக்க வேண்டியது இருக்கு. அதாவது இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்கள் இந்த குறிப்பு ஜனவரிக்கு பிறகு இன்று வரை ஒவ்வொரு மாதமும் 2.5 TMC தண்ணீரை கர்நாடக அரசு திறந்து விட்டிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் 12.5 TMC தண்ணீர் வந்திருக்கணும். குறிப்பாக ஜூன் மாதம் 10 TMC தண்ணீர் திறந்திருக்கணும். ஆக மொத்தம் 22.5 TMC தண்ணீரானது கிடைச்சிருக்கணும். ஆனால் அப்படி கிடைக்கல. அங்கு வெள்ளம் வந்தால் மட்டுமே தமிழகத்திற்கு தண்ணீர் என்ற நிலை இருக்கு. இந்த நிலை மாறணும். குறிப்பாக காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை கர்நாடக அரசு பின்பற்ற வேண்டும் என்று விவசாயிகள் தொடர்ச்சியாக கோரிக்கை கொடுக்கிறாங்க. மணிமாறன். குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குறித்த பல்வேறு தகவல்களை பார்த்து வருகிறோம். அதற்கு தொடர்பட்சியாக தஞ்சை மண்ணில் விவசாயிகள் வருடத்திற்கு 3 போக சாகுபடி செய்து வந்த பெருமை மிக்கவர்கள். ஆனால் மேட்டூர் அணையில் போதிய தண்ணீர் இல்லாமல் உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கப்படாததாலும் மும்முனை மின்சாரம் சரியாக கிடைக்காததாலும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது சக்திவேல் என்ற விவசாயியின் வாழ்க்கை சூழல். தஞ்சை மாவட்டம் ஓரத்தநாடு தாலுகா கண்டிதம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் சிறு விவசாயி சக்திவேல்.
இவருக்கு கல்லணை கரை பகுதியில் 3 ஏக்கர் நிலம் உள்ளது. ஆற்றுப்பாசனம் மற்றும் மோட்டார் பாசனம் கொண்ட விவசாய பகுதி இவருடையது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் 4 ஏக்கராக தனது நிலம் இருந்ததாகவும் பல்வேறு காரணங்களால் தற்போது அந்த விவசாய பகுதி 3 ஏக்கராக சுருங்கிவிட்டதாகவும் வேதனை தெரிவிக்கிறார் சக்திவேல். ரொம்ப கஷ்டப்படுறோம் விவசாயி. அதனால் 5 ஏக்கர் வச்சுருக்கோன்னாங்க, 2 ஏக்கரோட இப்போ விவசாயம் பண்ண முடியல. விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது. அதனால் கரண்ட்டனாலும் 15 மணி நேரம் விட்டாங்கன்னா நாங்கள் சாகுபடி செய்ய நல்லாயிருக்கோம். காலம் தவறி பெய்யும் மழை, மும்முனை மின்சாரம் சரிவர கிடைக்காதது உள்ளிட்ட காரணங்களால் 1/2 ஏக்கர் நிலத்தில் கூட தற்போது விவசாயம் செய்ய முடியவில்லை என பரிதவிக்கிறார் சக்திவேல். இந்நிலையில் அரசு அதிகாரிகளும் விவசாயிகளை மிகவும் தரக்குறைவாக நடத்துவதாக கூறுகிறார் அவர். விவசாயத்துக்கு நான் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறாங்க, அங்கே போய் கேட்டால் இன்னும் இது என்னமோ வரல என்னமோன்னு சொல்கிறாங்க, ஜீவோ ஏதோ வரல, அப்படி வரல இப்படி வரலன்னு அந்த அதிகாரியை சொல்கிறாங்க. இங்கே ஒரு அதிகாரிகிட்ட வெதநெல்லுக்கு போய் கேட்டோம், வெதநெல் நான் வர 2 நாள் கழிச்சு தான் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அதிகாரியெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு விவசாயிகளை மதிக்க மாட்டாங்க. நடப்பாண்டில் மேட்டூர் அணையிலிருந்து உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்து விடப்படும் என்றும் இதனால் இந்த ஆண்டாவது விவசாயம் செழிக்கும் என்றும் சக்திவேல் ஆர்வமாக இருந்தார். ஆனால் குறுவை சாகுபடிக்கு தற்போது தண்ணீர் திறந்து விடப்பட மாட்டாது என்ற தமிழக அரசின் அறிவிப்பு மிகவும் ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் கூறுகிறார். காலம் தாழ்ந்து கொடுத்து நாங்கள் தண்ணி கரண்ட்டு காலம் தாழ்ந்து கொடுத்து நாங்கள் இந்த மாதிரி கொடுத்து எங்களுக்கு அது பயன்படுறதில்லை. மீண்டும் மீண்டும் கஷ்டம்தான், விவசாயிகளுக்கு கஷ்டம்தான் உண்டாகுது. தற்போது விவசாய கூட்டுறவு சங்கங்களில் விதை நெல் சரிவர கிடைப்பது இல்லை என்பது பெரும்பான்மையான விவசாயிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. இந்நிலையில் குறுவை சாகுபடிக்கு வயல்களை தயார் செய்து விதை விட்டு காத்திருக்கும் சக்திவேல் உரிய மின்சாரம், போதிய உரம் இவற்றுடன் நேரத்துக்கு தண்ணீர் வழங்கினால் மட்டுமே விவசாயத்தை காப்பாற்ற முடியும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விவசாயி சக்திவேலின் வாழ்க்கை சூழல் என்ன என்பதை பார்த்தோம். இது மட்டுமல்லாமல் ஏராளமான கணக்கில் அடங்காத விவசாயிகள் இதே போன்று பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இது குறித்து தொடர்ச்சியாக நாம் பேசலாம். லெனின், தமிழக அரசு அறிவித்திருக்கிற இந்த உதவி திட்டங்களை விவசாயிகள் எப்படி பார்க்கறாங்க? உதவி திட்டங்கள் என்பது ஒரு சில குறிப்பிட்ட விவசாயிகளை மட்டுமே, குறிப்பாக ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய அரசியல் கட்சிகளை சேர்ந்த ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் போய் சேருது அப்படிங்கிற குற்றச்சாட்டை விவசாயிகள் முன்வைக்கிறாங்க. குறிப்பாக குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டால் இந்த காவேரி படுகைகளில் 17.5 லட்சம் விவசாயிகள் முடங்கி போகிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி போகக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை என்பது இருக்குது. 3 போக சாகுபடி என்பது ஒரு குறுவை சாகுபடி, சம்பா சாகுபடி, கோடை சாகுபடி, இந்த 3 போக சாகுபடி என்பது இந்த காவேரி படுகைகளில் நீண்ட காலமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. குறிப்பாக தமிழகத்தில் 1/3 பங்கு உணவு தானிய உற்பத்தியை இந்த காவேரி படுகை பகுதி தான் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த தண்ணீர் வராதனால, குறிப்பாக 1970க்கு முன்பு வரை 378 டிஎம்சி தண்ணீரானது கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு தண்ணீர் வரத்து என்பது காவேரியில் வெகுவாக குறைஞ்சிருச்சு. குறிப்பாக கர்நாடகாவில் வெள்ளம் வரும்போதெல்லாம் அந்த வெள்ள நீரை பாதுகாத்து பல்வேறு அழிவுகளை சந்தித்து அதை சாகுபடிக்கு மாற்றிய பெருமை தமிழக விவசாயிகளுக்கு உண்டு. குறிப்பாக 4000 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே இது போன்ற சமமான நிலப்பகுதி வேறு எங்கும் கிடையாது. இது நெல் சாகுபடிக்கு ஏற்ற ஒரு பகுதியாக இந்த தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டம் என்பது இருக்கு. குறிப்பாக இந்த சமமான பகுதி என்பதால் இங்கு தண்ணீரை அணைகள் கொண்டு தேக்கி வைக்க முடியாது. மேட்டூர் அணையை தவிர வேறு எங்கும் அணைகளை கொண்டு தண்ணீரை தேக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இல்லை. அதாவது முக்கம்பு மற்றும் கல்லணையில் தண்ணீரை வெவ்வேறு ஆற்றுகளில் திருப்பிவிடக்கூடிய பணியை மட்டும்தான் செய்ய முடியும். குறிப்பாக காவேரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் உள்ளிட்ட ஆறுகளில் மட்டும்தான் காவேரி நீரை திருப்பிவிட முடியும். அப்படி திருப்பிவிடக்கூடிய பணிகளை மட்டும்தான் இந்த அணைகளில் செய்ய முடியுமே ஒழிய ஒரு 5 டிஎம்சி 10 டிஎம்சி அளவிற்கு தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இந்த சமமான நிலப்பகுதிகளில் என்பது கிடையாது. குறிப்பாக இந்த பகுதி முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும், குறிப்பாக தஞ்சை, திருவாரூர் இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 600க்கும் மேற்பட்ட ஏரி குளங்கள் இருக்கு. வெவ்வேறு பெயர்கள் இருக்கு. நாடார் குளம், முதலியார் குளம், செட்டியார் குளம், இப்படி வெவ்வேறு ஜாதி பெயர்கள் எல்லாம் இருக்கு. ஜாதியை பாதுகாக்க துடிக்கக்கூடியவர்கள் இந்த ஜாதியின் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய குளங்களை பாதுகாத்திருந்தால் கூட ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு 5க்கும் மேற்பட்ட டிஎம்சி தண்ணீரை தேக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஏரி குளங்கள் என்பது தூர்வாரப்படலை, வரத்து வாய்க்கால்கள் தூர்வாரப்படலை. இது எல்லாத்தையும் சரி செய்வதற்கு தமிழக அரசு சுமார் 10,000 கோடி ரூபாய் செலவு செய்தால்தான் சரி செய்ய முடியும் என்கின்ற நிலையை விவசாய சங்க பிரதிநிதிகள் சொல்றாங்க.
சொல்றாங்க. இப்போ விவசாய சங்கத்தினுடைய தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர் கண்ணன் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம், இந்த நிலையை மாற்றுவதற்கு அரசு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்குறீங்க? குறிப்பாக இந்த குறுவை சாகுபடியை செய்து விவசாயிகள் நலம் பெறுவதற்கு என்ன செய்யணும்? ஜூன் 12 பொறுத்த வரைக்கும் விவசாயிகளோட ஒரு மகத்தான நாள் தான் பார்ப்போம். இப்போ ஜூன் 12 பொறுத்த வரைக்கும் ஒரு விரக்தியான நாளாக தான் மாறி இருக்கு. ஏன்னா வாழ்வா சாவாங்கிற ஒரு கிட்டத்தட்ட 4வது ஆண்டு. ஒவ்வொரு ஆண்டும் 12ஆம் தேதி தண்ணி திறப்பாங்க கவனம் அது ஆசையோடய இருந்துட்டு அது கனவாகவே போயிட்டு இருக்கதான் பார்க்க முடியுது. இன்னைக்கு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5.5 லட்சம் கோடி ரூபா விவசாயிகளுக்கு இழப்பாகுது. இதோட 4 ஆண்டு 5.5 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு அப்படிங்கிறப்ப அது விவசாயிகளால் தாங்க முடியுமாங்கன்னா முடியாது. ஏன்னா வேற வழியே கிடையாது. அது இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் ஒரு பக்கம் விவசாயிகளோட பாதிப்பு, இன்னொரு பக்கம் இதையே நம்பி வாழ்ற விவசாய தொழிலாளிகள் அவங்க வந்து ஒரு 15 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களோட சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னாக்க இப்போ விவசாயத்தை விட்டு பல்வேறு இடங்களுக்கு போய் சூழ்நிலை இருக்கு. இப்போ விவசாயங்கிறது அடுத்து விவசாய தொழிலாளி வேறு மாற்று வேலைங்கிறது தேடுறாங்க. விவசாயி என்ன செய்யறதுன்னு தெரியாதுங்க ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் தொடர்ச்சியாக கோரிக்கை பல்வேறு போராட்டங்கள் நடத்தி ட்ரிபியூனல் அமைச்சு ஒரு தீர்ப்பையும் வாங்கி அரசு இதழையும் ஏற்றி இன்னைக்கு வரைக்கும் மேலாண்மை வாரியமோ ஒழுங்காற்று குழுவோ காவிரி ஒழுங்காற்று குழு அமைக்கவே படலை. மத்திய அரசாங்கமும் கண்டல, மாநில அரசாங்கம் கண்டல. இது ஜூன் மாசத்துல தான் வந்து தண்ணி திறக்கிறத பத்தி அவங்க யோசிக்கிற மாதிரி அவங்க ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அவங்களோட அரசியல் கடமைகள் பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்கு அதை பத்தி தான் அவங்க கவலைப்பட்டு இருக்காங்க ஒழிய விவசாயிகளை பற்றியோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்க டெல்டா மாவட்டங்களை பற்றியோ உணவு பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படலைங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இது தொடரக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் வர 15ஆம் தேதி முதற்கட்டமாக ஒரு மகத்தான போராட்டத்தை நோக்கி டெல்டா மாவட்டங்களில் போறோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இப்போ தண்ணீர் திறக்கலான்ட்டு என்ன மாதிரியான போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கலான்னு இருக்கீங்க? முதற்கட்டமாக ஒரு சாலை மறியல் இந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்கள் எடுக்கிறது. வர 15ஆம் தேதி மாநில தலைவர்கள் எல்லாருமே இங்கே வர்றாங்க. விவசாய சங்கத்தோட மாநில தலைவர் வர்றாங்க. அதே மாதிரி இன்னும் எல்லா விவசாய சங்கத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்திருக்கு. அந்த வகையில் முதற்கட்டமாக இதை நோக்கி போகிறோம். அது இல்லைன்னா ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தி வேற வழியே இல்லை. ஏன்னா எந்தையுமே மத்திய அரசாங்கம் வந்த பிறகு விவசாயிகள் வைத்து அடிக்கிற வேலையை தான் பார்க்குறாங்க. எல்லாம் கையகப்படுத்துறோம் அதை படுத்து இதை படுத்துறேன்னு சொல்லி அவதூறான வேலையை தான் செய்கிறாங்க ஒழிய விவசாயிகளை பாதுகாக்கிறது இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை. ஒரே வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. அந்த வகையில் விவசாயிகளை பாதுகாக்கிற வரை போராடுறதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். சுமன் ஐயா, நீங்க சொல்லுங்க. இப்போ மேட்டூர் அணையில போதிய தண்ணீர் இல்லாத பட்சத்தில் திறக்கிறதுக்கு தமிழக அரசு மறக்குது. இந்த சூழ்நிலையில இருக்கிற தண்ணீரை நீங்க திறந்து விடுன்னு சொன்னா அது நாளைக்கு குடிநீருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்திடாதா? முறையாக தமிழக அரசு திட்டமிட்டு சிறுக திறப்பது என்பது தமிழக அரசினுடைய முடிவு சரிதானே? இதுல உங்களுக்கு என்ன குழப்பம்? இல்லை, தமிழக அரசுடைய பயம் நியாயமானது தான். ஆனால் இப்போதைக்கு நம்மள்கிட்ட கிட்டத்தட்ட 74 அடி தண்ணி இருக்குது. நம்ம கொடுக்க வேண்டிய தண்ணி கிட்டத்தட்ட 10 டிஎம்சி. இப்போ இந்த இருக்கிற தண்ணியை வச்சு தண்ணியை குறுவைக்குது. தண்ணி திறந்தாலே கர்நாடகாவிலையும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் நம்ம குறுவை இந்த ஆண்டு நல்ல முறையில் செய்யலாம். அரசு ஏனோ தயக்கம் காட்டுறாங்க. இந்த நிலையில் விவசாயிகள் மத்தியில் பெரிய அதிருப்தி இருக்குது. தொடர்ச்சியாக நாங்கள் விவசாயம் இல்லாமல் இருக்கிறது அதிருப்தியில் இருக்கோம். இல்லை, குறுவை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் பாதியில் போய் சிக்கிக்க கூடாது. அப்போ தண்ணி வழங்க முடியலைன்னு சொன்னால் பெரிய அளவில் இழப்பீடு கடன் வாங்கி பெரிய அளவில் நட்டத்தை விவசாயிகள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அரசாங்கம் இப்படி ஒரு தயக்கம் காமிக்குது. நம்பிக்கையின் அடிப்படையில் எப்படி தண்ணி திறக்கிறது? இல்லை, கர்நாடகா அணையில் போதிய அளவு தண்ணி இருக்குது. இது மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை பெற்று தர்றதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசு அதுக்கு முயற்சி எடுக்கணுங்கிறது தான் விவசாயிகளுக்கு கோரிக்கை. மணிமாறன், அதாவது 1901ஆம் ஆண்டு மைசூர் மாகாணமாக இருந்த காலத்தில் 1,1.11 லட்சம் ஏக்கர் மட்டும்தான் அந்த பகுதிகளில் வந்து இன்றைய கர்நாடக பகுதிகளில் வந்து சாகுபடி என்பது நடந்துகிட்டு இருந்திருக்கு. அது படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு 24 லட்சம் ஏக்கர் கர்நாடகாவில் வந்து சாகுபடி பரப்பு என்பது அதிகமாக இருக்கு. நடுவர் மன்றத்திடம் கர்நாடக அரசு கொடுத்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் அன்று 6 லட்சம் ஏக்கர் வந்து சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்த காலத்திலேயே நாங்கள் 11 லட்சம் ஏக்கர் சாகுபடி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு தவறான புள்ளி விவரத்தை கொடுத்து அவர்கள் எங்களுக்கு தண்ணீர் தேவை என்று கர்நாடக அரசு வந்து சொன்னது. ஆனால் அவர்கள் கேட்டதே 11 லட்சம் ஏக்கர் சாகுபடி செய்வதற்கு தான். ஆனால் காவேரி நடுவர் மன்றம் தனது இறுதி தீர்ப்பில் 18 லட்சம் ஏக்கர் வரைக்கும் நீங்கள் சாகுபடி பண்ணலாம், அதற்கு மேல் சாகுபடி பரப்பை விரிவாக்கக்கூடாது அப்படின்னு தன்னுடைய இறுதி தீர்ப்பில் வந்து நடுவர் மன்றம் தனது இறுதி தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி தற்போது 24 லட்சம் ஏக்கர் வந்து கர்நாடகாவில் வந்து சாகுபடி பரப்பு என்பது விரிவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த காவிரி குறிப்பாக தஞ்சை, திருவாரூர், நாகை இந்த மாவட்டங்களில் 12 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சம்பா சாகுபடி. இன்றைக்கு அது 8 லட்சமாக குறைந்திருக்கு. 4.5 லட்சம் ஏக்கர் வந்து குறுவை சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது மின்சார இணைப்பு இதை பயன்படுத்தி வெறும் 50,000 ஏக்கர் மட்டும் தான் சாகுபடி பண்ண முடியுது. மீதி 4 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி என்பது இல்லாமல் போயிட்டு இருக்கு. இப்படி வந்து நாளுக்கு நாள் இங்க விவசாயம் என்பது குறைந்து கொண்டே போகிறது இங்க பார்க்க முடிகிறது. மணிமாறன்.
லெனின், நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க கிட்டத்தட்ட 4 லட்சம் பரப்பளவுல இந்த பரப்பளவு கொண்ட விவசாய நிலங்கள் தண்ணீர் பற்றாக்குறையினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த நேரத்துல குறுவை நெல் சாகுபடிக்கு பதிலா தண்ணீர் குறைவா தேவைப்படுற மாற்றுப்பயிர் சாகுபடி செய்யறதுல விவசாயிகள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க? மாற்று பயிருக்கு பலர் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல தரிசு நிலங்களாகத்தான் கிடக்குது. குறிப்பாக இந்த மண்ணை பொறுத்தவரை களிமண், இது வெயில் அடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா பாறை பாறையாக அப்படி இரண்டாக பிளந்துரும். இந்த இடத்துல நீங்க மரம் நடுவது என்பது இயலாத காரியமாக இருக்கு. மாற்று பயிரை நோக்கி போவதும் இயலாத காரியமாக இருக்கு. எனவே இருக்கக்கூடிய தண்ணீரை இந்த களிமண்ணில் பயன்படுத்தி நெல் சாகுபடிக்கு ஏற்ற இடமாகத்தான் இது வந்து பார்க்கப்படுது. அதனாலதான் இவங்களால மாற்று பயிருக்கு உடனடியாக ஓட முடியல. இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசு இந்த மும்முனை மின்சாரத்துக்கு ஒரு 5000 விவசாயிகள் மின் இணைப்பு கேட்டு காத்திருக்காங்க. அந்த விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுத்தால் ஒரு மின் இணைப்பிற்கு 10 ஏக்கர் விகிதம், இன்னும் மேற்கொண்டு ஒரு 50,000 ஏக்கர் சாகுபடி செய்ய முடியும். குறுவை சாகுபடியாக இருக்கலாம் அல்லது சம்பா சாகுபடியாக இருக்கலாம். இது ஒரு 50,000 ஏக்கர் மேலும் சாகுபடி செய்ய முடியும். அப்படி மின் இணைப்பை கொடுப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து விவசாயிகள் முன்வைக்கிறாங்க. இப்போ புண்ணியமூர்த்தி இந்த பகுதியினுடைய விவசாயி நம்மோடு இருக்கார், அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஏன் மாற்றுப்பயிரை நோக்கி விவசாயிகள் போக மாட்டேங்கிறாங்க? இந்த தண்ணியை நம்பியும் நெல்லை நம்பியுமே ஏன் இருக்காங்க? மாற்றுப்பயிர் என்பது பட்டத்துக்கு ஏற்றது. இந்த பட்டத்தில் செஞ்சால் சித்திரை பட்டத்தில் போடுகிற உளுந்து இந்த மாதம் வரணும். இதற்கு பிறகு பயிர் செய்ய முடியாது. இதற்கு பிறகு மழை வடகிழக்கு பருவமழை தப்பி வருகிற தென்மேற்கு பருவமழை இரண்டிலும் மாட்டே அழிந்துவிடும். அதுபோல கடலை எந்த மாற்று பயிராக இருந்தாலும் சமவெளியில் செய்யக்கூடிய பயிர்கள் பருவத்தின் காரணமாக அழிந்து போகும். ஆகையால் அது செய்ய முடியாது. ஏதோ ஒரு காலத்தில் வெற்றி பெறுமையுடைய தொடர்ந்து வெற்றி பெறுவது இல்லை. நெல்லை தவிர வேற எந்த பயிர் செய்தாலும் இயற்கை காரணங்களால் அது பாதிக்கப்பட்டுவிடும். எள்ளு போட்டால் பூச்சி வந்துடும், நோய் வந்து எள்ளே பொக்காயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மண்ணெல்ல தேவை செய்வதற்கு வேறு மாற்று கிடையாது. இப்போ திருவாரூர் நாகப்பட்டினம் சைடில் பருத்தி பண்ணாங்க. பருவம் தப்பிய மழையால் பருத்தி பூரா அழிஞ்சு போச்சு. அதனால் மாற்றுப்பயிர் என்பது காலமும் சூழ்நிலையும் ஒத்தால் மட்டுமே செய்ய முடியும், தொடர்ந்து செய்யக்கூடிய பயிர் அல்ல. இப்ப குறுவை சாகுபடியை உடனடியாக விவசாயிகள் மேற்கொள்வதற்கும் விவசாயிகள் பயனடைவதற்கும் என்ன விஷயங்களை நீங்க முன்வைக்கிறீங்க? அதாவது தமிழக அரசு இப்போ இருக்கின்ற தண்ணியை குறுவைக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நாற்று போட்டால் தான் குறுவை அதுக்கு பிறகு தாண்டியாச்சுன்னா குறுவைப்பட்ட மாதிரி மழை காலத்தில் வரும் அறுப்பு. அதனால ஒரு வாரத்துக்குள்ள நாற்று போனால் தண்ணி இருக்கிற தண்ணியை திறக்கணும். நமக்கு வர வேண்டிய தண்ணியை உடனடியாக தண்ணீர் திறக்கப்பட்டால் ஓரளவு சமாளிக்க முடியும் என்று கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. மணிமாறன், லெனின், நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் விவசாயிகள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.